திமுக பெருசா ஸ்கோர் பண்ண முடியலன்றது பதிவாகுது பாத்தீங்களா? வேற என்ன பண்ண முடியுன்றீங்க? காவிரி இஷ்யூ பெருசாகுது. காவிரி இஷ்யூல நிர்மல்குமார் 2 வாதம் வைக்கிறார். 71ல் போட்ட வழக்க 72 கலைஞர் வாபஸ் வாங்குறாரு. இவர்களால அது பெருசா என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சி தலைவராக உதயநிதி பெருசா செயல்பட முடியலன்ற ஒரு தோற்றமும் வெளியில வருது. ஏன்னா நேரு நல்லா பேசுறாரு. இது என்ன கதையா இருக்குது? இல்ல அப்படிதான் அனுபவம், அப்படிதான் வரும். துணை முதல்வரா அவர் செயல்படவே இல்லைன்றதுதான் விமர்சனம். அப்போ அவசியம் இல்லை, செயல்படவே இல்லை. வணக்கம் நேயர்களே, அரசியல் அறிவும் தொடரில் சேகர் சார் இந்த வாரம் வரமாட்டாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் அடுத்த வாரம் தான் போகிறாருன்றதுனால இந்த வாரம் வந்துடுறாரு. ஆனால் இந்த வாரம் தான் அதிகமான சட்டசபையில் பல விஷயங்கள் நடந்தது. ப்ளஸ் திமுகவுலேயும் ஒரு மாற்றம் வந்திருக்குது. கூட்டணி கட்சிகள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் அந்த இதெல்லாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் சட்டசபை ரொம்ப பரபரப்பாக போச்சு. பல விஷயங்கள் இல்லை உண்மையே பரபரப்பாக இருந்துச்சு. திமுக தாவேகா ரெண்டுக்குன்னா நேரடி மோதல். ஒரு மோதல். அப்பப்போ எடப்பாடியும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆமாம், எடப்பாடி அவர் தனியாக அவரும் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு. பட் இருந்தாலும் நேருக்கு நேருன்றது இவங்க குறை சொல்றது டிஎம்கேவை, டிவிக்கு. அவங்க இவங்களுக்கு பதில் இந்த 2 பேருக்கு தான் அது மெயினாக இருக்கு. அதுவும் குறிப்பாக அந்த உதயநிதி, ஆதவ், நிர்மல்குமார் இவங்க நேரில் எதிர்க்கிறாங்க. திமுக நேரலை எதிர்க்கல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இப்போ ஒன்று சொல்றாங்க, அதை நீக்கிடுறாங்க. சபாநாயகர் அது சொல்றது நீக்கிறதுலாம் வெளியில தொலைக்காட்சிகள் பண்ற தப்பு. அதை கட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு ஏன் நேரலை கட் பண்ணா லைவ் போயிருது, பத்திரிகையில் மட்டும்தான் வராம இருக்கும். மக்களுக்கு தெரியல இது அவை குறிப்புல இருந்து நீக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னு மக்களுக்கும் தெரியும். ஓகே, அதை நீ இனிமேல லைவ் கட் பண்ணிட்டு போடும்போது போடாம இரு அப்படின்னு. உதாரணமா அன்னைக்கு 900 கோடி அதை நிறுத்தி வச்சாரு ஆக்சுவலா. ஆனா அதுக்குள்ள எல்லாம் அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு எல்லாம் அதுதான் தப்புன்ற. ஆமா, அது சபாநாயகர் சொல்லிட்டாருல்ல. இல்ல அது சொல்லிட்டு யார் அதை இது பண்ற லைவ்ல வந்தப்பறம் அவங்க எடுத்துக்கிறாங்க. லைவ்ல வந்த அப்புறம் எடுத்துக்கிட்டாலும் சபை குறிப்பில் நீக்கிட்டோம்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் போடக்கூடாதுன்னு சபாநாயகர் நேற்று கூட பேட்டியில சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் போட்டா உரிமை குழுவில் நீங்க சொல்லுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்ற. இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, நான் இதை பார்த்து முடிவு எடுக்கிறேங்கிறாரு. எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, இதை நீக்கணும் வேண்டான்னு. அதுக்குள்ள இவங்க எல்லாமே முடிச்சிடுறாங்க அன்னைக்குள்ள பூரா திருப்பி போட்டு. அது அதனால இவங்களுக்கு என்ன ஆகுது, எது நம்ம சரியா பதில் சொல்றதுக்குள்ள அதை நீக்கிடுறாங்க. இல்லை வராது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா பெருசாயிருதான்னு இவங்க ஒரு அதிருப்தி. ரெண்டாவது இன்னொன்று, இப்போ ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மோதல்னு வச்சுங்க, டக்குன்னு எந்திரிக்கிறாங்க, கையை காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது, கேமரா இது பண்ணிடுறேன். இது முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. அது பத்திரிகையில வந்தாதான் இவர் கையை நோக்கி நீக்கிட்டு அடிக்க ஓடி வந்தார், ஓங்கினார், கையை நீட்டி பேசினார், சபாநாயகர் இருக்கை நோக்கி ஓடி வந்தார், அப்படிலாம் வரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. லைவ்ல டக்குன்னு திருப்பிடுறாங்க கேமராவை. அது வேற இவங்க வேற சொல்லிடுறாங்க. நேற்று நிர்மல்குமாரே சொன்னாரு, அமைச்சர், அந்த பக்கம் திருப்புங்க, அவங்க அவங்களுடைய செயல்கள் எல்லாம் மக்கள் பார்க்கட்டும். சரி, ஏன் திருப்பாமே இவங்க நாளா வச்சிருக்காங்க? இவங்க எல்லா வேலையும் இப்போ வசந்தம் கார்த்திகேயன் அந்த டாக்டர் ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தாரு. ஆமா, இவங்க எல்லாம் இல்லாததெல்லாம் பண்ணிட்டு ராஜா. நம்ம அதுக்கப்புறம் அந்த இவரு நம்ம டெல்டா துரை சந்திரசேகரன் இவங்க பண்றதெல்லாம் பெரிய கூத்து தான். இல்லை உங்களுக்கு அது என்னன்னா, பொதுவாக கேமரா என்ன பண்ணுவாங்க, யார் பேசுறாங்க அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனை வந்தப்போ நிறைய கேமரா அங்கங்க இது பண்ணிட்டாங்க. உடனே திருப்பி ஆனால் காட்டதான் செய்யறாங்க. இப்போ நீங்க ஒருத்தரை பத்தி பேசினா உடனே அது சம்பந்தமா காட்டுறாங்க. இது ஒரு பெரிய தர்மஸ்தகடமா இருக்கு எதிர்கட்சிகளுக்கு. என்னடா அது பப்ளிக் பத்தியில உடனுக்குடனே இதாயிருதுல, அவன் கமெண்ட் அடிக்கிறான், தப்பு ரைட்டு. எல்லாத்தையும் தாண்டி திமுக பெருசா ஸ்கோர் பண்ண முடியலன்றது பதிவாகுது பாத்தீங்களா? ஸ்கோர் பண்ண முடியலன்னா வேற என்ன பண்ண முடியுன்றீங்க? அதை தான் சொல்றேன். மனுப்புற இப்போ காவிரி இஷ்யூ பெருசாகுது. காவிரி இஷ்யூல நிர்மல்குமார் 2 வாதம் வைக்கிறார். 71ல் போட்ட வழக்க 72 கலைஞர் வாபஸ் வாங்குறாரு. இவர்களால அது பெருசா என்ன பண்ண முடியும்? பிரதமர் கேட்டுக்கிட்டா ஒரு முதல்வரால் இப்படிதான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அது ஒண்ணு செய்ய முடியும். வரலாறு, அதை தான் சொல்றேன். அது வரலாறு. அதே மாதிரி இந்த இலங்கை எல்லாமே நடந்தது, அது ஒன்றும் மறுக்க முடியாது, நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. அதுல நீங்க கொஞ்சமாவது ஏதாவது பேசினா கூட இப்ப முடியலன்ற. ஆமா, அதே மாதிரி இவரு ஒண்ணு சொல்ல வந்தவொன்னே உதயநிதி தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. நேற்று காலையில வந்தவொன்னே அவரு ஒண்ணு பேச ஆரம்பிச்சோன்னா அதுக்கு ஒரு பதிலடி கிடைக்க, அதுக்கு பதிலடி கிடைக்க, இப்படி அதுக்கு பிறகுதான் இந்த இது நிர்மல்குமார்
பேசுனது இந்த கரூர் அமைச்சர்ன்ற மாதிரி ஆமா அது வெளியிலேயே பொதுமக்களை கண்டிக்கிறாங்க. ஏன்பா இவங்களாம் ஏன்பா தேவைக்காக இந்த வேலையை பண்றாங்கன்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியிலும் பேச்சு வராது. ஆமா. அவர் செந்தில் பாலாஜிய கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்ட்டாரு. சாரின்றார். உடனே மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி சாரி மன்னிக்கணும் முன்னாள் கரூர் எம்எல்ஏ அப்படின்ட்டாரு. அதுக்கு இவர் பதில் கொடுக்குறான்னு இவர் சங்கியன்னு சொல்ல போய் அது ஒரு பிரச்சனையாகி இப்போ அந்த மாதிரி விவகாரங்கள்ல வந்து திரும்ப திரும்ப ஒரு எதிர்கட்சி தலைவராக உதயநிதி பெருசா செயல்பட முடியலன்ற ஒரு தோற்றமும் வெளியில வருது. ஏன்னா நேரு நல்லா பேசுறாரு. ஆடா என்னங்க நீங்க இதையே பேசுறீங்க, உட்காருங்க பாய் இருங்க பாய் அப்படின்ட்டு பேசி இது பண்றாரு. ஏவாவேலு கொரடாவா அருமையா பண்றாரு. இல்ல அவங்களாம் அனுபவங்க. அப்ப ஏன் இவர் கொடுக்கணும்ன்ற இவர் எதிர்கட்சி தலைவரா? ஆமா அது அவங்க கட்சி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்கணும். நீங்க இந்த சின்ன பசங்க மாதிரி நீங்க முதல் தடவை துணை முதல்வராக இருந்ததுக்கும் இப்போதுக்கும் ஒப்பிட்டு பாருங்க. இது என்ன கதையா இருக்குது? இல்ல அப்படிதான் அனுபவம். அப்படிதான் அவர் துணை முதல்வரா அவர் செயல்படவே இல்லைன்றதுதான் விமர்சனம். அப்போ வந்து அவசியம் இல்ல, செயல்படவே இல்ல. இப்போ வேற லைட்டா செயல்படுறாரு. அப்போ வந்து அவசியம் இல்ல. ஏன்னா இதெல்லாம் அதிகாரி கொடுக்கறது யார் சொன்ன அவசியம் இல்ல. துணை முதல்வரா ஸ்டாலின் இருந்தப்போ எப்படி செயல்பட்டுறாரு பாருங்க. இவரு துணை முதல்வர் எப்படி செயல்பட்டு வாய்ப்பு கிடையாது இல்ல. இவர் வந்து இவருடைய துறை சம்பந்தப்பட்டது மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் தப்பு. துணை முதல்வர்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் கீழே வரும். ஆனா இப்போ அப்படி இல்லை. இவர் சொல்லியே ஆகணும். டக்குன்னு உடனே குறுக்கிட்டு பேச சொல்லியே ஆகணும்ன்றீங்களா? அதான் இப்ப பிரச்சனை. இப்ப அதனால இனிமேதான் வளர்த்துக்குவாங்க. பொதுவா இப்படித்தானே யாருமே எடுத்த உடனே இப்போ தாவைக்கலே பாருங்க. அதனாலதான் சொல்றேன் துணைத் தலைவரா போட்டு இனிமேல் வளர்த்துக்கொண்டு ஒருத்தர் செயல்படுறவரை எதிர்கட்சி தலைவரா போட்டீங்கன்னா எந்திரிச்சு பேசும்போது நல்லா பதில் சொல்லுவாங்க. இல்ல இப்ப தாவைக்கல பாருங்க 4-5 அமைச்சர்கள் தான் நல்லா உடனடியா பதில் கொடுக்கறது. அவங்களும் உதயநிதியை கம்பேர் பண்ணா அவங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாருமே புதியவர்கள். அப்ப இனிமே பாருங்க இன்னும் ஒரு அடுத்த வருஷம்லாம் பாருங்க இன்னும் தயாராகிடுவாங்க. அது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் பொதுவா. அதனால பரவாயில்ல. இந்த இது வரைக்கும் கொஞ்சம் காரசாரமா தான். ஏதோ மாமா மச்சாலாம் பேசுறாங்கன்னு துரைமுருகன் கண்டிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அது அன்னைக்கு செயற்குள்ள பேசியிருக்காரு. ஏவவேலு ஒரு தடவை துரை சந்திரசேகரன் பூண்டி கலைவான பார்த்து எங்க மாமான்னு சொல்ல. ஆமா அதெல்லாம் சொல்லாதீங்க, யாரு உறுப்பினர் பேர் சொல்லணும்னா நான் ஏன் எங்க மாமான்னு சொல்லக்கூடாதுன்றீங்க. ஆமா சட்டசபையில இல்ல அன்னைக்கு இவரு கூட சொன்னார்ல ஏவவேலு கூட. ஆமா அதை வச்சு உங்க மாமா எங்களுக்கு ரொம்ப இது என்னாரு எங்க மாப்பிள்ள வசந்த கார்த்திகே மரியம் வெல்சனை பார்த்து அது கூட சொன்னாங்க. நான் உறவு முறை கொண்டாடுறீங்கன்னு கேட்டாங்கன்னு. துரைமுருகன் கண்டிச்சிருக்காரு. நல்ல வேலை நானும் ஸ்டாலினும் சபையில இல்ல, இந்த மாதிரிலாம் திமுக உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல அது அது ஒரு மாதிரியா தான் இருக்கு உங்களுக்கு. அது சட்டசபையில இதெல்லாம் முந்தைய இருந்தா நடந்திருக்காது அந்த மாதிரி. அது இப்ப லைவ்ல உடனே வந்துருதா ஆட்டோமேட்டிக்கா. அது முந்தைய அதெல்லாம் பத்திரிகையில போட மாட்டாங்க, அது வெளியே வராது அந்த மாதிரி இருக்கு. ஆனா பரவாயில்ல, சட்டசபை இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கார் மேட்ரு கார் கொஞ்சம் எனக்கு என்னவோ அது ஒரு பேக் ஃபயர் ஆன மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைச்சாங்க, ஆனா அது இல்லை. அந்த டிஎம்கே ஏத்துக்கல கார் வேணான்னு, கம்யூனிஸ்ட் ரெண்டுமே வேணான்ட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி யோசிக்கிறாங்க, வாங்கிக்கலான்ட்டு. காரை விட கார் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ஒண்ணு, அதுக்கு மாசம் பராமரிப்புக்கு 75,000, உதவியாளருக்கு 25,000. அதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. 234 எம்எல்ஏக்கும் மாசம் 1 லட்சம். 1 லட்சம் தனியா. ஏற்கனவே அவங்களுக்கு சம்பளம் மற்றபடி அது தனி இது தனி. அப்ப என்னத்துக்குன்றாங்க. இப்ப பாருங்க புதுசா ஒரு பிரச்சனை வந்துட்டு, யூனியன் சேர்மன்ல எங்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுங்க. அடுத்த நம்ம பஞ்சாயத்து கேட்பாங்க. அப்ப அது அப்படி போய்கிட்டே இருக்கும். அது யூனியன் சேர்மன் தான் ஃபுல்லா சுத்துறது. ஆமா, இப்போ அவங்க எங்களை வாங்கி கொடுங்கன்றாங்க. இப்போ 2 வீலர் கேட்குறாங்க. அப்புறம் நாளைக்கு இது எப்படி, இது யாரையும் கேட்காம தானா முடிவு எடுக்கிறதா எப்படி கதை? அது அன்னைக்கு பிசிகே எம்எல்ஏ கேட்டாரு. ஏங்க அவரு கேட்பாரு, யார் வேணா என்ன. ஆனா அவரே வந்து அந்த வேட்புமனு தாக்கல்ல இருக்குன்றாங்க. ஒரு எட்டியாஸ் கார் வச்சிருக்காங்க, கார் இருக்குன்றாங்க. அதைத்தான் இப்போ அன்னைக்கு நாளே அதுல பிரேமலதா அந்தமா வந்து முதல்ல சொன்னாங்க 90% எம்எல்ஏக்கள் கார் வச்சிருக்காங்க. 54 பேர்ட்டு தான் கார் இல்லை, இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அது இவங்க அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை மாத்தினாங்க. இல்ல இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்கன்னாங்க. இல்ல எங்களுக்கு எங்க கட்சியில எல்லாருக்குன்னாங்க. இல்ல இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து மாரிமுத்துலாம் கார் இல்லைன்னு ஆதவர்ஜுன் சொன்னார். ஆனா அவங்க எங்களுக்கு வேண்டாம். இது வந்து அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுதான் ஜெர்க்கான மாதிரி தான் இருக்கு. சரி, திமுக வேணாம், நல்ல விஷயம் தானே, அதுக்கே அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வாதம். சரி, திமுக மட்டும் வேண்டான்றாங்க. ஆனா அதுல இன்னொன்னு சொல்றாங்கல்ல, வேட்புமனு தாக்கல் இருக்கிற மாதிரி அவங்க அதை பார்த்து கொடுங்கன்றாங்க, தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. இது வெளியில வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கடன்றீங்க, கிட்டத்தட்ட மாசம் 10,000 கோடி கடன் வாங்க வேண்டியிருக்கு. 1,20,000 கோடி ரூபா. ஆமா,
அப்போ உங்களுக்கு என்ன இந்த நிலைமையில இது தேவையா அப்படின்னு தான் எல்லாரும். பொதுமக்கள் மத்தியிலேயே அது ஒரு எண்ணம். ஆமா, இப்போ நீங்க 3 மாசத்துல 30,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். இந்த நிலைமையில முதல்ல நிதிநிலை சீராகி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டோம், இப்போ தாராளமாக வாங்கி கொடுக்குறோன்னா கூட அது வெளியே தெரியாது. இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறையா இன்னும். ஆனால் அது கொடுக்கறதுல உறுதியாக இருக்காங்களா? இப்போ என்னவோ நேற்று அவர் அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார், இந்த கார் வந்து அவங்க பதவி காலம் முடிஞ்சது திருப்பி கொடுத்துடணுன்ட்டு. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்னா, கார் இருக்கவங்க வேண்டாம் வாங்க மாட்டாங்க, மற்றவங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னாங்க. அது கொஞ்சம் அது இதான மாதிரி தான் வருது மெதுவாக. அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு இதே இல்லை, அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. அது மற்றதெல்லாம் பரவாயில்ல, மற்றதெல்லாம் ஓரளவு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன வேறு 3 துறையினாரு. ஆமாம், 3 துறை ஃபைல் என் டேபிளில் இருக்குது அப்படின்னு. 3 துறைங்கிறாங்க. அது வந்து அது என்னது பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் ஒன்றுங்கிறாங்க, அப்புறம் அந்த டாஸ்மாக்கு, அப்புறம் இந்த இன்னொன்று நகராட்சி துறை, நேரு, செந்தில் பாலாஜி, ஏவாவேலு ஒன்றுங்கிறாங்க, 3 துறைன்றாங்க. ஆனால் இது அது ஏற்கனவே அவர் நிதி அமைச்சர் சொன்னாருங்க. நிதி அமைச்சர் வந்து 3 துறைக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆடிட்டு முடித்து முதல்வர்கிட்ட கொடுத்துட்டோம், அவர் டேபிளில் இருக்குன்னாரு. அதைத்தான் சிஎம் அன்னைக்கு குறுக்கிட்டு சொன்னார். அன்னைக்கு இவர் ஐபிரியசாமி பேசும்போது எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, பொதுவாக ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு இவர் டக்குன்னு சிஎம் வந்து ரியாக்ட் பண்ணார். வழக்கமாக அவர் அதை மாதிரி பண்ண மாட்டார். அது வந்து அவர் நிதியமைச்சர் சொன்னது உண்மைதான், அந்த துறை என்கிட்ட இருக்குது, அது இப்போவே எடுக்க வச்சிடாதுங்க, எப்போ எடுக்கணுமோ அப்போ நாங்கள் எடுப்போம் அப்படின்னாரு. அதுக்கு தான் அன்னைக்கு பதில், அன்னைக்கு அவருக்கு இல்லை, யார் எதிர்கட்சி தலைவர். நேற்று வந்து அதுக்கு பதில் சொல்லி தான், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், ஆனால் எப்படினாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம். அதே மாதிரி 2 இப்போ அந்த இவர் சொன்னார், அறநிலைத்துறை அமைச்சர், நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சுருக்காங்க. இப்போ இதை முதல்ல கொஞ்சம் தயார் பண்ணாங்க, இடையில வந்து மானிய கோரிக்கை தயார் பண்ண வேண்டி இருந்துச்சு, பட்ஜெட். அதனால இவங்களுக்கு அதில் அவகாசம் இல்லை. அசம்பிளி முடிஞ்ச உடனே ஒரு வேளை செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த மானிய கோரிக்கைகள் நீங்கள் முன்னாடி பார்த்த மானிய கோரிக்கைகள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிறது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் எனக்கு என்னவோ பரவாயில்லன்னு தான் தோணுது. ரொம்ப நேரம் பேச விட்றாங்கன்றாங்க, முன்னெல்லாம் பேச விட மாட்டாங்க. முந்தைய டக்குன்னு உடனே பெல் அடிச்சு உட்கார வச்சிருவாங்க, அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. அதுவும் அவர் அப்பாவு அந்த தனபால் இருக்கு, 5 நிமிஷம் இருக்குன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே 6வது நிமிஷம் பெல் அடிச்சுன்னா உட்காந்துணும். அதுக்கப்புறம் மைக்கை கொடுத்து இவர் பேச விடுறாரு, சரி சீக்கிரம் முடிங்க, நன்றி சொல்லி முடிக்கின்றாரு. அப்புறமா 5 நிமிஷம் பேசுறாரு. அப்படியே அன்னைக்கெல்லாம் எடப்பாடி எடுத்தாரு, எவ்வளோ நேரம் பேசினாரு. அன்னைக்கு இவரே நேற்றே செந்தில் பாலாஜி அவ்வளோ நேரம் பேசுறாரு. ஏவாவேல நீங்க 40 நிமிஷத்துல பேசுறாரு. எல்லாருமே டைம் கொடுக்குறாரு நல்லா. அதுவே ஆளுங்கட்சியில ஒரு இது சொல்றாங்க, இவர் எதிர்கட்சிக்கு ரொம்ப இது பண்றாரு, அதிருப்தின்றாங்க ஆளுங்கட்சிக்குள்ள. ஆமா, இவங்களை இது பண்ண மாட்டேங்கிறாருல்ல. அவர் என்ன சொல்றாரு, நடுநிலையா செயல்படணும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் அப்ப யாருக்கு அதிருப்தி? யாருக்கு அதிருப்தினா, இந்த இவங்களுக்கு டைம் கொடுக்கலாம் இவங்களுக்கு அதிருப்தி, அவங்களுக்கு டைம் கொடுத்தா இவங்களுக்கு அதிருப்தி தானே, பொதுவானது தானே. இப்போ எதிர்கட்சிக்கு அதிக நேரம் கொடுத்தா அவங்களுக்கு அதிருப்தி, ஆளுங்கட்சிக்கு அதிக நேரம் கொடுத்தா இவங்களுக்கு அதிருப்தி. இல்லை, ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி சொல்ல வர்றீங்களா? அது எப்படின்னு கேட்குறேன். ஆளுங்கட்சி நம்ம மனசில் வச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். சில அமைச்சர்களே சொல்றாங்கன்றாங்க, பேச விட மாட்டேங்கிறாரு, நீக்கிடுறாரு, நம்ம ரெக்கார்ட் பண்ண நினைக்கிறோம், நீக்கிடுறாரு. நீங்க இன்னொன்று பார்த்தீங்களா, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க ஸ்பீக்கரை, அதை சொல்றாங்க. உதயநிதியை பாராட்டுறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட. இன்னைக்கு கூட இவர் திமுக தலைவர் பாராட்டி இருந்தாரு. அந்த மாதிரி அதை என்ன பண்ணாங்க இவங்க முந்தைய அந்த மாதிரி முடியுமா? அதுக்கு வித்தியாசம் தெரியுது நல்லா. ஆனால் அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாரு. அதுக்கு அவங்க ஸ்பீக்கர் தரப்புல சொல்றது, முதலமைச்சர் வந்து நடுநிலையா செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் ஒரே காரணம். அப்போ முதலமைச்சருக்கு அதிருப்தி இல்லை? முதலமைச்சருக்கு அதிருப்திற மாதிரி தெரியல. அவர் நல்லா ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த லஞ்சுக்கு மட்டும் மேலே போறாரு, அங்கேயே உட்காந்து அந்த இதெல்லாம் டிவி இது பார்த்துக்கிட்டு இருக்காருன்றாங்க, லைவ். மீதியெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துங்க பார்த்துட்டு தானே இருக்காரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காரு. அன்னைக்கெல்லாம் கூட யாரோ ஒரு எம்எல்ஏன்னா உடனே திரும்பிலாம் பார்த்தாரு. காதல் ஃபெயிலியர்னு திரும்பி பார்த்தேன். லவ் ஃபெயிலியர் சபரி ஐங்கரனா யாரோ ஒருத்தர். ஆனால் அவருக்கு கார் இருக்குன்றாங்க. அவரு ஊர்ல இருக்கிற நவீன கார் முன்னாடி நின்று போட்டா அவர் வேலை. அவரு கார் கிடையாது, அவருக்கு கார் வேற கார் இருக்குது, சாதா காரு, டிஃபெண்டர்லாம் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 போட்டோ வச்சிருக்காரு, இந்த மாதிரி வெளிநாட்டு காருங்கெல்லாம் நிற்கிறதுலாம். ஆனால் அது வந்து இது சொல்றாங்க, அது என்ன வேட்புமனுல தாக்கல் பண்ணதுதான் சொல்றாங்க. அதை வச்சு தானே எல்லாம் கேட்குறாங்க. வேட்புமனுல வந்து கார் இருக்குன்னு சொல்றீங்க, வீடு இருக்குன்னு சொல்றீங்க,
அப்போ அதை வச்சுக்கோங்க. ஆமாம், அதானே கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு அதே அமைச்சர் ஆதவ் வந்து அதை சமாளிக்கணும் தான் வீடை கொண்டு போனார். வீடு எப்படிங்க அதுக்கு உதாரணமாகும்? அப்படி பார்த்தா எம்எல்ஏகளுக்கு ஹாஸ்டல் கொடுக்குறாங்க, டபுள் பெட்ரூம். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமைச்சர் அரசு இது வேண்டாம் எங்களுக்குன்றீங்க, அரசு வீடு மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க? அரசு வீடுன்றது கேபினெட் அந்தஸ்து அமைச்சர். அதுதான் அவர் நேரு சொன்னார், அவர் அதுக்காக வச்சிருக்காரு. அது நீங்க அதில் இது பண்ண. அதே மாதிரி ஒரு அமைச்சர் எவ்வளோ விசிட்டர்ஸ் பார்க்க வருவாங்க, எதிர்கட்சி தலைவர் எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க, அதுக்கு போய் எங்கேயாவது வீடு நீலாங்கரில் அவர் வீட்டில் போய் இருந்துட்டு இருக்க முடியுமா? சரி, அரசு பங்களா தான் கரெக்டு. அது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாதா? அவர் நீங்க இது அரசு இதை ஏத்துக்க மாட்டேன்றீங்களா, இது மட்டும் ஏத்துக்கிட்டீங்களா? அதான் அதுல என்ன அவ்வளோ கோவம்? ஏத்துக்க மாட்டேன்னு தானே சொன்னாங்க. அதுல தப்பு இருக்கு. எடப்பாடியே போன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ எனக்கு அந்த வீடு வேணும்னாரு. ஆமா, அது சிஎம் இருக்கும்போது வாங்கின வீடு. ஆமா, அதான் வச்சுக்கிட்டாரு. அது அதெல்லாம் பொதுவானது தான். சரி, ஏன் அதிமுக கார் கொடுக்கறத எதிர்க்கல? இது வரைக்கும் அவங்களே 2 மனசா இருக்காங்களாம். ஒரு கொஞ்சம் பேர் வாங்கணுன்றாங்களாம், கொஞ்சம் பேர் வேண்டான்றாங்களாம். இனிமே என்ன செய்ய போறாங்க? ஒரு திங்கக்கிழமை தெரியும். நான் அறிவிக்காம இருக்காங்க. நம்ம அறிவிக்கல, அவங்க அறிவிக்கல. பாமக வந்து 2 பேர் கார் இருக்கு, 2 பேர் கார் இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு வேணான்ட்டாரு ஒரு கணேஷ், எங்களுக்கு வேணாம். இவங்க பிள்ளைங்களை தான் இன்னும் முடிவு சொல்லலை, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. கார் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அவங்க தான் கார் இல்லாதவங்க தான் கார் கொடுன்ட்டாங்களா, அப்புறம் என்ன முடிவு சொல்றது? அவங்க சொல்லல, எனக்கு வேண்டான்னு. என்ன ஆகுது? அவங்கள தான் அந்த கார் முன்னாடி நின்று இப்படி போட்டோலாம் போட்டாங்க, ஞாபகம் இல்லையா? அது முதல்ல அந்த மாதிரி பரவாயில்ல. இப்போ அந்த புஷியானதே நல்ல குறுக்கிட்டு சொன்னார் அமைச்சர். ஏங்க அதாங்க நான் கூட ஒரு இதில் சொன்னேன். அதாவது குழந்தை பேசலன்னு கோயில் வேலை போனவங்க, குழந்தை பேசணும்னு அப்பா எப்பப்பா சாவன்னு கேட்டுச்சானுவாங்க. அந்த மாதிரி அவர் வாட்டில் டாம் டூம் அடிக்கிறாரு. ஆமா, நீங்க அன்னைக்கு இவங்க குறுக்கிட்ட உடனே நீங்க இப்ப என்ன ஒரு காலத்துல திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நினைச்சு சொல்றாரு. வரவே முடியாதுன்றாரு. ஆமா, அதே மாதிரி அன்னைக்கு கொடைக்கானல் ரோடு அதுக்கு ஏதோ ஒருத்த அந்த இதுகிட்ட ஊர் அதை சொல்றாரு. செந்தில் கோபமாயிட்டாரு. அதுல திண்டுக்கல் செந்தில் அந்த கான்ட்ராக்டர் செத்து போயிட்டாரு. அப்பாவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் ஐ பெரியசாமி பதில் சொன்னாரு. ஆனா பேசுறேன்னு சொல்லிட்டு அதிமுக போய் சர்க்கார் போஸ்ட் எல்லாம் கிழிச்சதுனால தான் ஆட்சி வர முடியாம போச்சுன்னு ஒரு அரிய அரசியல் கருத்தையும் சொல்லிட்டாரு. ஐடிவிங்க வெளியில போட்டு மெரிச்சு இருந்தாங்க. ஆமா, அது ரைட்டு தான். ஆனா கரண்ட் பீஸ் கட் ஆகுது, மின்வெட்டு காரணம் நீங்க தான், உங்க ஆளுங்க தான் வந்து பீஸை புடிங்கிட்டு போறாங்கன்றாரு. அசால்ட்டா கம்முன்னு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. அது முதல்ல அந்த பேச்சு வந்துச்சு. ஒரு இது கூட ஒரு வீடியோ கூட ஒன்று போட்டாங்க தெரியுமா? ஆமா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா வந்து அமித்ஷாவோட கொஞ்சம் நல்ல உறவை இது பண்ணிக்கிட்டாருன்றாங்க. சிஎம் வந்து அந்த மாநாடு நல்லா பயன்படுத்திக்கிட்டாருன்றாங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அவர் மத்திய அரசையும் கொஞ்சம் ஓரளவு சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிட்டாரு. போதைப் பொருள், நதிநீர், இந்த பங்கீடு, ஒத்துழைப்பு, டீலிமிட்டேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் மற்ற மாநில முதல்வர்களோடையும் ஓரளவு அந்த கேரளா, கர்நாடகா நல்லா பேசுகிறாங்களாமே. அவரும் சொன்னாராம் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு. இவரும் சொன்னாராம், இல்லை நீங்கள் எங்களுக்கு அந்த ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ, கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு அதை கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ பண்ணி ஓரளவு அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாருங்க அந்த மாநாடை. பாஜகவோட நல்ல உறவு முதல்வர் மெயின்டைன் பண்ணுறாருன்னா திமுகக்குள்ளேயும் கருத்து ஓடிட்டு இருக்குல்ல. திமுக ஆமாம், திமுக வந்து அவங்க இதில் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் 3வது அணி தேசிய அளவில் உருவாச்சுன்னா நம்ம அதை இது பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் உருவாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. வேணா அகிலேஷ் யாதவ், கெஜ்ரிவால், மாயாவதி, மம்தா அவ்வளோதான் இருக்காங்க. வேறு தமிழ்நாட்டில் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதனால் அங்கேயும் ஒரு 2 இது இருக்குது. அது இன்னொன்று சிறுபான்மை ஓட்டு, இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக இழக்க வேண்டி இருக்குமேனு ஒரு இது இருக்குது, கவலை இருக்குது. பட் மந்திரி பதவி ஆசைப்படுறவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். அது சில 2-3 ஜெகத்ராஜன், டிஆர் பாலு மாதிரி பழைய ஆளுங்க அவங்களுக்கு வந்து, ஆனாலும் சேர்ந்தா கூட இவங்க எந்த அளவுக்கு அதை செயல்பட முடியும்னு தெரியல. பழைய மாதிரிலாம் பாஜகலே எதிர்ப்பு இருக்குன்றாங்க. பாஜகலே ஒரு குரூப் வேண்டாம், இவங்களை சேர்த்தா நம்ம கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு அதுவும் ஒரு இது இருக்குது. இப்போதைக்கு அவங்க இந்த டீலிமிட்டேஷன் வரைக்கும் வேணா பயன்படுத்திக்குவாங்க. இடையில எடப்பாடியே அன்னைக்கு இடையில ஒரு வாட்டி அமித்ஷா பார்த்தாருல, அப்போ டெல்லிக்காரங்கிட்ட கேட்டாருன்றாங்க, நீங்கள் என்ன அலையன்ஸ் எதுவும் இது பண்ண போறீங்களான்னா, இல்லை நம்ம அலையன்ஸ் இந்த அலையன்ஸ் என்டிஏ தான் இதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எடப்பாடிக்குன்றாங்க. எடப்பாடி உறுதியாக இருக்காரு. பிஜேபி ஏடிஎம்கே தான் நம்ம கூட இருக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காராம். நம்ம கூட்டணி உறுதியாக இருக்குது, திமுக தான் கூட்டணி இல்லை, நமக்கு வலிமை ஜாஸ்தின்னு அவர் சொல்கிறாரு. இது மீறி என்ன சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை மாறுமான்னு தெரியல. அது அந்த வாக்கெடுப்பு வரும்போது தான் தெரியும். அது ஒன்று. அப்புறம் இப்போ வந்து இந்த அண்ணாமலை அன்னைக்கு ஒன்று சொன்னார்ல, ஆமாம்,
அந்த 2 அமைச்சர்கள் ஆடியோ இருக்குன்னாரு. ஆடியோ இருக்குது. ஆமாம், யார் ஆடியோ அது? இவங்களை கேட்டால் தாவேக தரப்பில் விசாரித்து தோழமை கட்சிகள்ன்றாங்க, தோழமை கட்சி அமைச்சர்கள்ன்றாங்க. இதில் என்னென்னா அமைச்சர்கள் இப்போ ஃபோன்லேயே பேசுறது, ஃபோன் பேசுறதே இப்போ இது பண்ணியாச்சு. இது என்னடா ரொம்ப போச்சுன்னுட்டு அமைச்சர்களை கட்சி சைடும் ஆள் போட்டு கண்காணிக்கிறேன்றாங்க, உளவுத்துறையும் கண்காணிக்கிறது. இப்போ ஃபோனும் பேசக்கூடாதுன்னா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. தோழமை கட்சியில் யார்? விஸ்வநாதனா தெரியல. தோழமை கட்சினா அந்த 3 கட்சி தான் மொத்தமே இருக்கு. இல்லை, விஸ்வநாதன், IUML உடைய ஷாஜகான். ஆனால் ஏற்கனவே விஸ்வநாத் மேலே ஒரு இது வந்தது, ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, டெல்லி வரைக்கும் போச்சுன்னாங்க. அவங்களும் கூப்பிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட அந்த பிரச்சனை நின்றுது. IUML அடுத்ததுன்னா வேற அப்புறம் என்ன VCK, கம்யூனிஸ்ட் இல்லை, துறையாது. ஆமாம், கம்யூனிஸ்ட் அவங்க இதுலேயே இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அந்த இதெல்லாம் இது கிடைக்கலையன்றாங்க. அந்த வாரியம், வழக்கறிஞர், அந்த மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் அவங்க கட்சிக்கு மட்டும்தான் போடுறாரு அப்படின்னு அவங்களுடைய தோழமை கட்சியில் தோழமை கட்சி. காரணம் இவர் சண்முகன் அவ்வளோ கோவப்பட்டிருக்காரு. நாங்கள் வேணுமா, அதிகாரிகள் வேணுமா? ஆமாம், இவங்க என்ன சொல்றாங்க, டெல்லி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனால் டெல்லி முடிவு தானே. டெல்லினா கரெக்டாக சொல்லுங்க, தப்பா நினச்சி போகிறேன். அமித்ஷா நினச்சி போகிறாங்க. டெல்லி ஏங்க, டெல்லி தலைமைங்க, கம்யூனிஸ்ட்ல உள்ள டெல்லி தலைமை பேபி இருக்காரு, டி ராஜா இருக்காரு, அதே மாதிரி IUML இந்த குஞ்சாலி குட்டி அவர் இருக்காரு. இவங்க அவங்களே சொல்லிட்டாங்க, போடாத ஆண்டவனே கூட 29 தேர்தலுக்கு தேவை. ஆமாம், அதான். இப்போ அதனால இவங்க கூட கம்யூனிஸ்ட் அன்னைக்கு பாருங்க, வீரபாண்டியன்லாம் கூட நாங்கள் தனியாக நிற்போம்னாங்க. இல்லைங்க, இவங்க கண்டுக்கிடவே இல்லை. இவங்க யாராவது கூப்பிட்டு பேசுனாங்களா? இல்லை, நீங்கள் வாட்டுங்க உங்க இல்லை, அங்கே போயிருக்கு, அங்கே ரிமோட் அங்கே. ஆமாம், ஒரு காலம் கலைஞர் இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அப்படிதான். அந்தமா ஒரு வாட்டி CPM வந்தப்போ ஆட்சி ADMK ஆட்சி வந்துடுச்சுங்க. வந்து ஒரு மாசத்துக்குள்ள ஒரு போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. CPM அறிவிச்சு பெரிய அளவில் போராட்டம் வந்து உடனே அந்த PRO அப்போ ஈவினிங் அந்த மாலை முரசு பத்திரிகையை கொண்டு கொடுக்குறாங்களாம். கொடுத்து இது மாதிரி போராட்டம்னு அந்த இது அந்த நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்களாம். நைட்டே அறிவிப்புங்க, போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. என்ன சொல்லுவீங்க? அதுவும் நடந்தது. டெல்லி கண்ட்ரோல் இருக்கலாம், டெல்லி தலைமை. நம்ம இன்னைக்கு இந்த லெவலில் முடிப்போம், அடுத்த ஒரு இதில் பார்ப்போம். ஏன்னா நேரம் ரொம்ப போயிட்டு இருக்கனால. ஆமாம், எதிர்பார்க்கல. ஆமாம் நேயர்களே, அடுத்த ஒரு இதில் விரிவாக சட்டமன்ற பல தகவல்கள் கேட்போம். நன்றி, வணக்கம், நன்றி.